பாஸ்கு காலத்தின் 29ஆம் நாள். வாக்கு: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிற இயேசுவின் வார்த்தைகளில் நாம் என்று யூத இனத்தாரும் அவருடைய தலைவர்களும் சேர்ந்து பவுலையும் பர்னபாவையும் அவர்கள் சென்று போதிக்கிற பகுதிகளில் அவர்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் அவர்கள் அந்த இடங்களிலிருந்து தப்பித்து சென்று புதிய இடங்களில் நற்செய்தி அறிவிக்கிறார்கள். அப்படி நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு இடத்துல கால் விளங்காத ஒருவருக்கு எழுந்து கால் ஊன்றி நெல் என்று சொல்லி பவுல் சொல்ல அவர் அந்த வல்ல செயலில் கால் ஊன்றி நிற்கிறார். இயேசு இப்படி தான் அன்பு செய்த சீடர்களில் தனது வல்லமையை கொடுத்து அதன் மூலமாக அந்த வல்லமை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைத்து நலம் பெறுகிற இந்த நிகழ்ச்சியில் கடவுள்தாமே தங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு பெரும் வியப்பில் அவர்களை கொண்டாட ஆரம்பித்து விடுகிறார்கள். பெரும் பாடாக போய்விடுகிறது பவுலுக்கும் பர்னபாவுக்கும். அவர்களை தடுத்து நிறுத்தி, இப்படி ஆர்வக் கோளாறில் எங்களை கடவுள் என்று நினைக்காதீர்கள், கடவுளது செயல்கள் எங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன, நாங்கள் கடவுள்கள் கிடையாது என்று அவர்களுக்கு விளக்கம் கூறி இயேசுவை அவர்களுக்கு போதித்து அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்கிறார்கள். இன்று நம்முடைய வாழ்வில் இறைவன் இப்படி பல நலன்களை செய்து கொண்டே வருகிறார். அதில் குறிப்பாக அவரது கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிற போது அது இன்னும் சிறப்பாக விளங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்வு என்பது அவர் நமக்கு குறித்து காட்டியுள்ள அவரது கட்டளைகளை மனதிலே வைத்து அவற்றை ஒவ்வொரு நாளும் நாம் பின்பற்றுகிற போது உண்மையிலேயே அது அவருக்கு உகந்ததாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதை பற்றி நாம் யோசிக்கிற போது பல நேரங்களில் சவாலாகவும் இருக்கிறது, மிகவும் கடினமாகவும் இருக்கிறது. ஆனால் இயேசு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தூய ஆவியாரை நான் உங்களுக்கு தருவேன், அவர் அனைத்தையும் உங்களுக்கு கற்றுத்தருவார். அந்த ஆவியானவரை பெற இந்த பாஸ்கு காலத்தில் நம்மையே தயாராக்குவோம். ஆமென். அல்லேலூயா.